ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिदं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशकारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைக்கு வகுப்புல வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். விஜயேஸ்வர் ப்ரோ அவர்கள் ரொம்ப அழகா ஜீவனுடைய கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன், ஜீவாத்மாவுடைய ஆதாரமான நிலை என்ன, நம்ம ஏன் இந்த ஜட உலகத்துல வீழ்ந்தோம், திரும்பி பகவான் போக என்ன செய்யணும், ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம டாபிக் பீஷ்மா. பீஷ்மருடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது. பீஷ்மர் 12 மகாஜனத்துல ஒருத்தர், 12 மகாஜனஸ். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலோ மனு பிரகலாதோ பீஷ்மோ ஜனகா வையாசகி பலிம்பய. ஸ்வயம்பு பிரம்மா, நாரதர், சம்பு மகாதேவர், ஸ்வயம்பு நாரத சம்பு குமார 4 குமாரர்கள். ஸ்வயம்பு நாரத சம்பு குமாரோ கபிலா, கபில வாசுதேவ் தேவபூதியின் புதல்வர். स्वयंभू नारद शंभु कुमारो कपिलो मनु प्रहलाद भक्त प्रहलाद भीष्मा भीष्मा पितामह जनका जनक महाराज बलि महाराज स्वयंभू नारद शंभु कुमारो कपिलो मनु प्रहलाद भीष्मो जनक वैयासकि सुखदेव गोस्वामी. இந்த 12 பேர் மகாஜனங்கள். மகாஜனம் பாகவதம் இவங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. மகாஜனம் ஏனகதசபந்தா, இந்த மகாஜனங்களை ஃபாலோ பண்ணணும். ஏன் இந்த மகாஜனங்களை ஃபாலோ பண்ணணும்னு அதுக்கு முன்னாடி தர்மம்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியும். தர்மம்னா என்ன, இந்த தர்மத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுக்கு பீஷ்மருக்கு என்ன சம்பந்தம். இது கொஞ்சம் வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், கொஞ்சம் கதைகள் இருக்கும், கொஞ்சம் போராடிக்காம பண்றேன். சோ தர்மம்னா என்னது யாருக்கா தெரியுமா? ரோபாரந்த புஸ்தகத்துல நிறைய இடத்துல தர்மா பத்தி சொல்றாரு. Yes, dharmam tu sakshat bhagavat pranidam. Dharmam tu sakshat bhagavat pranidam. பகவான் என்ன சொல்றாரோ அது தர்மம். தர்மத்தை ஃபாலோ பண்ணினா தர்மே நகினா பசுபதி சமானம் சாஸ்திரம் சொல்லுது. தர்மத்தை யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்க விலங்குகளோட உட்காரணும்னு சொல்லுது. விலங்குகளுக்கு எந்த ஒரு தர்மமும் கிடையாது, அது எப்படி வேணாலும் வாழும். சோ நமக்கு ஒரு தர்மம் இருக்கு, அந்த தர்மாவை ஃபாலோ பண்ணணும். அந்த தர்மம் பகவான் ஏற்படுத்தினதுதான். தர்மம்னு சொன்னா வேடிக்கை போடல. தர்மாவை பத்தி நீ கொஞ்சம் அப்படியே ஸ்டடி பண்ணும். சோ தர்மாங்கிறது ஃபர்ஸ்ட் பகவான் ஏற்படுத்தியது. தர்மத்து சாஸ்தா பகவத் பரணீதம். என்னோட கையெழுத்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சோ பகவான் ஏற்படுத்தியது. சோ இந்த தர்மத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் பாகவதம் சொல்றது தர்மஸ்ய தத்துவம் நிகிதோபகாயம். ஒருத்தருடைய தர்மா எது தர்மம் எது அதர்மம், தர்மம் எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுங்கிறது பண்டிதர்கள் கூட குழம்பிடுவாங்க. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோதி யாத்திரா மோகிதான் சொல்றாரு கிருஷ்ணா. சில நேரங்களில் பண்டிதர்களோட குழம்பிடுவாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அதனாலதான் இந்த தர்மத்தின் கொள்கைகள், தர்மத்தின் கோட்பாடு, தர்மத்தின் தலைவர் ரஜினிகாந்த் இல்ல, தர்மத்தின் தலைவர் கிருஷ்ணா. தர்மத்தின் தலைவர் கிருஷ்ணா. அதாவது தர்மத்தை ஏற்படுத்தின கிருஷ்ணா. சோ அந்த தர்மம் எதுக்குன்னா அவரை அடையிறதுதான், அவரை திருப்திப்படுத்துறதுதான். அதான் பாகவதம் சொல்றது வர்ணாஸ்ம அதப்பும்பே திஜஸ்ரேஷ்டா வர்ணாஸ்ம விவாகச சானுஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். சம்சித்தி ஹரிதோஷம். வர்ணாசிரமத்தோட கொள்கை என்னன்னா வர்ண ஆசிரமம் நம்முடைய சனாதன தர்மம், சனாதன தர்மம். 4 வர்ணம் 4 ஆசிரமம். நான்கு ஆசிரமம்.
இந்த 4 வர்ணம் 4 ஆசிரமம். இது வர்ணாசிரமத்துடைய பர்பஸ் என்னன்னா விஷ்ணு ஆராதனை. பத்மபுராணம் சொல்லுது வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரத்மான் விஷ்ணு ஆராதனை பண்ண தோஷ காரணம். சோ வர்ணாசிரம கொள்கையோட நோக்கமே வந்து விஷ்ணு திருப்திப்படுத்துறதுதான். இதுதான் ஒரு பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா. பிராமண குலத்துல பிறந்தாலோ அல்ல சத்திரிய குலத்துல பிறந்தாலோ வைசிய குலத்துல பிறந்தாலோ சூத்ர குலத்துல பிறந்தாலோ அது பிரம்மச்சாரி கிரகஸ்தர் வனரப்பிரஸ்த சன்னியாசி 4 வர்ணம் 4 ஆசிரமம். இதோட பர்பஸ் வந்து விஷ்ணு ஆராதனை, பகவானை திருப்திப்படுத்துறதுதான். அதப்ப வர்ணாசிரம விபாவச சானுஸ்திதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷம் விஷ்ணு ஆராதனை. இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். பத்மபுராண ஸ்லோகம் முக்கியம், பாகவத ஸ்லோகம் ரெண்டுமே விஷ்ணு திருப்தி பண்றதுதான் சொல்லுது. அதான் பரோ தர்மம் பாகவத சொல்லுது. பரோ தர்மம் சரை பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோக்ஷஜே அதோக்ஷஜா. நம்முடைய பௌதிக சிந்தனைகளை அப்பாற்பட்டவர் பகவான். அவர் வந்து பௌதிக கல்வினாலேயோ இல்ல கற்பனையாலேயோ வர்க்க தத்துவத்தினாலேயோ அவர் புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய பௌதிக சிந்தனைகளை அப்பாற்பட்டவர் அதோக்ஷஜா. அவர் வந்து அவரை திருப்திப்படுத்துறதா பர்வதர்மம். கிருஷ்ணனை திருப்திப்படுத்துறதுதான் சமய பும்சா பர்வதர்மம். நிறைய தர்மம் இருக்கு. இங்க சொன்ன மாதிரி பிராமண தர்மா, சத்திரிய தர்மா, வைசிய தர்மா, சூத்திர தர்மா, பிரம்மச்சரிய தர்மா, கிருஷ்ண தர்மா, வனரப்பிரஸ்த தர்மா, சன்னியாச தர்மா. ஹோல் தர்மாவுடைய பர்பஸ் இதுதான், பர்வதர்மம் தான். இதை பிராக்டிஸ் பண்றது இதுக்காக. அப்போ பர்வதர்மம் ஏதோ பக்தி, பகவானுக்கு சேவை பண்ண பக்தி தோண்டு, அதுவும் சரி. அந்த பக்தி எப்படி இருக்கும்? அகையிலுடைய பிரதிகரம். அந்த பக்தியில எந்த உள்நோக்கம் இருக்கக்கூடாது, எந்த எதிர்பார்ப்பு. அதுதான் ஆத்மாவை திருப்திப்படும். அப்ப தர்மம்ங்கிறது மாற்றம் இல்லாதது, சனாதனம், மாற்றம் இல்லாதது, நித்தியமானது. புரோபால் கொடுக்கிற உதாரணம் வந்து சுகர், சர்க்கரை சொல்வார். சர்க்கரை, மிளகாய், இதெல்லாம் அதோட தர்மம் என்ன? சர்க்கரை தர்மம் இனிக்கணும், மிளகாய் தர்மம் காரணம். சர்க்கரை தர்மம். அதே மாதிரி நம்முடைய தர்மாங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ் டிக்ஷனரியில வந்து என்ன சமயம் அல்லது மதம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ப்ரோபாகண்டா மிக்சர் பண்றாங்க ஒரு புக்ல. நீங்க பகவத்கீதை இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கும், பகவத்கீதை எழுதும்போது தர்மாங்கிற வார்த்தைக்கு மத கோட்பாடு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அது உண்மை இல்லை, அது கரெக்ட் இல்லை. தர்மானா ஆக்குபேஷன் டியூட்டிங்கிற ப்ரோபால். ஒருத்தருடைய நித்தியமான கடமை, ஒருத்தர் செய்ய வேண்டிய தொழில், அதுதான் தர்மான்னு சொல்றாரு. அப்ப ஜீவனே சொரூபம் கிருஷ்ணரின் நித்தியதாஸ், அதுதான் நம்முடைய கடமை, நம்ம தர்மம். ஜீவனுடைய சொரூபம் கிருஷ்ணாவுடைய சேவை. ஜீவனுடைய சொரூபம் கிருஷ்ணாவுடைய சேவை. ஏன் இப்ப இவ்வளவு பிலாசபின்னா அப்பதான் பீஷ்ம யாரும் புரிஞ்சுக்க முடியாமதான். இதெல்லாம் இதை நம்ம கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பீஷ்மாவுடைய கேரக்டர் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம். எங்கெங்க மிஸ்டேக் நடந்தது, எங்கெங்க பீஷ்மா வந்து என்ன பண்ணாருங்கிறத இது நம்ம ஸ்டடி பண்ணலாம். திரும்பவும் தர்மம்னு சொன்னா மாற்றம் இல்லாதது, நித்தியமானது, நம்முடைய ஒரிஜினல் டியூட்டி, நம்முடைய ஆக்குபேஷன், நம்முடைய கடமை பகவானுக்கு சேவை பண்றது. சோ இந்த தர்மங்கள் எல்லாமே பகவானை திருப்தி பண்றதுதான். இது வரைக்கும் யாருக்கா சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் பேசுங்க. தர்மம் சொன்னா பகவானை திருப்தி பண்றது. நிறைய தர்மம் இருக்கு. இது வந்து யுதிஷ்டிர மகாராஜ் பீஷ்மர்ட்ட கேட்கிறார். யுதிஷ்டிர மகாராஜ் பீஷ்மர் அம்பு படிக்கல படுத்துக்கும் போது கேட்கிறார், ஒரு சத்திரியனுடைய தர்மம் என்ன, ஒரு குடும்பத்துடைய தர்மம் என்ன, ஒரு வியாபாரி ஒவ்வொருத்தருடைய தர்மம் என்ன, ஸ்திரீ தர்மா, ராஜ தர்மா, குல தர்மா, எல்லா தர்மத்தையும் கேட்கிறார். இந்த எல்லா தர்மம் எங்க வந்து முடியும்னா இங்கதான் வந்து முடியும். அல்டிமேட்லி இதுதான். இது பண்ணலைன்னா பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து இந்த 4 வர்ணத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாரு. ஒருத்தர் நல்ல பிராமணரா வேதம்லாம் படிச்சு ரொம்ப ஆகச்சிறந்த புத்திசாலியா இருக்கிறாரு. ஒருத்தர் பிரம்மச்சாரி விரதத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு. ஒருத்தர் சன்னியாசி தர்மத்தை ஒழுங்கா பண்றாரு. ஒருத்தர் குடும்பஸ்தெல்லாம் நல்லா ஒரு கடமையை செய்யறாரு. இந்த 4 வர்ண ஆசிரமத்தை கடமையை ஒழுங்கா செய்யறாங்க. ஆனா இதை விட்டுட்டாங்க அப்படின்னா சமய வகி கேவலம், சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம். தர்மசனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாசயா. ஒருத்தர் பண்ணக்கூடிய தர்மம் வந்து விஷ்ணுவை நோக்கி திருப்பப்படல, அது விஷ்ணுவை கவர்றதுக்காக இல்லைன்னா
ಧರ್ಮಸಂಶಿತಾಪಂಸ ವಿಶ್ವಕ್ಷೇಣ ಗದಾಸಯ ನೋತ್ಪಾದಯೇ ಎದಿರದಿ ಶ್ರಮ ಏವಗಿ ಕೇವಲಂ. சிம்பிளி இதெல்லாம் வேஸ்ட் தான். வேறுமனே காலம் வரையும் ஒருத்தர் குடும்ப வாழ்க்கை நல்லா பண்ணாரு, ஆனா விஷ்ணு விட்டுட்டாரு, என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒருத்தர் பிரம்மச்சரிய விரதம் நல்லா ஃபாலோ பண்ணாரு, ஆனா பகவானை வழிபடல, என்ன பிரயோஜனம்? வேறுமனே அந்த புண்ணிய கர்மா வேணா உங்களுக்கு கிடைக்கலாம், பட் ஆனா இந்த இடத்துக்கு வரலன்னு சொன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், கால விரைவு தான். இதுதான் பாகவத்தோட ஸ்டேட்மெண்ட். பாகவத்தோடைய தீர்ப்பு என்னன்னா, ஒருத்தர் செய்யக்கூடிய தர்மம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும், அந்த மாதிரி அமைச்சுக்கணும். அதான் பிரபுபாத சொல்றாரு அவர் கிளாஸ்ல, you mold your life in such a way that you have to practice Krishna consciousness. பிரபுபாத சொல்றாரு, நீங்க உங்க வாழ்க்கையை அப்படி அமைச்சுக்கங்க, கிருஷ்ண உணர்வுல செயல்பட்டு கிருஷ்ணனை திருப்திப்படுத்த உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா நீங்க கிருஷ்ணனை திரும்ப போயிடலாம். இதுதான் பிரபுபாசம். சோ இங்க நிறைய தர்மங்களை பத்தி இருக்கு. இதுக்கும் பீஷ்மாவுக்கு என்ன சம்பந்தம்? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பீஷ்மா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பீஷ்மா வந்து 12 மகாஜனத்துல ஒருவர். இவருக்கு பீஷ்மாங்கிற பேரே வந்து, நீங்க பீஷ்மா ஸ்டோரியில நான் ரொம்ப போக எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சோ பீஷ்மாவோட ஸ்டோரி, அவருக்கு வந்து தேவவர்தன் பேர், தேவவர்தா. அவர் வந்து ஸ்ட்ராங் பவ், உறுதியான தவம் பூண்டாரு. நான் அப்பாவுக்காக வேண்டி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. இந்த காலத்துல யாரும் பசங்க சொல்லுவாங்களா, அப்பா வேண்டி நான் கல்யாணம் பண்ண இருக்கேன்னு? யாரும் சொல்ல மாட்டாங்க, அதுல தயார் இல்லை. சோ பீஷ்மா என்ன மாதிரி தவம் எடுத்தாருன்னா, சந்தனு மகாராஜாவுக்கு இந்த சத்தியவதி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்பா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், சத்தியவதியோட அப்பா. ஏன்னா பீஷ்மா வந்து கங்கா புத்திரா, கங்கையோடைய பையனா இருக்கிறதுனால நாளைக்கு ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல இவர் தான் உட்கார போறாரு. அப்போ இவர் இருக்கும்போது எப்படி என்னுடைய மகளை வந்து சந்தனம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அப்ப வந்து அரியாசனம் அவனுக்கு கிடைக்காது, அப்ப நான் ஏன் பண்ணி கொடுக்கணும்? அதனால சந்தன் மகாராஜ் அப்ரோச் பண்ணப்போ அவர் முடியாதுட்டார், சத்தியவதியோட அப்பா. பீஷ்மா வந்து நேர்ல போய், தேவவர்தா அவர் நேர்ல போய் பேசினார். ஏன் வந்து உங்க பொண்ணு, அப்பாவுக்கு பொண்ணு வாங்க போனேன், சரித்திரத்திலே கிடையாது. பொதுவா அப்பா தான் பையனுக்கு பொண்ணு வாங்க போவாங்க, இவருக்கு அப்பாவுக்கு பொண்ணு வாங்க போனார். அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி பேசுறதுக்காக போனார், நிச்சயம் பண்றதுக்காக போனார். சோ சொன்னார், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன பிரச்சனை, ஏன் வந்து நீங்க எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? அவர் சொன்னாரு, நீங்க இருக்கிறதுனால. சரி, அப்ப இவரு சொன்னாரு, ஓகே நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நான் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார மாட்டேன், உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவங்க சந்ததி, அவங்க வயிற்றுல வரக்கூடிய குழந்தை ஹஸ்தினாபுரத்துல இருக்கு. இப்ப 50% அவருக்கு ஓகே, ஆனா 7% இல்ல. திருப்பி அவர் என்ன சொல்றாரு, ஓகே இப்ப நான் வந்து என் பொண்ணு உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தா, நீங்க விலகிட்டீங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பையனுக்கு தான் ஹஸ்தினாபுரத்து அரியாசனம். அவர் எவ்வளவு இன்டெலிஜென்டா இருக்கு, அவர் மலேசியா சேர்ந்தவர் நினைக்கிறேன். இந்தியா சேர்ந்தவர். சோ பீஷ்மா என்ன சொன்னாரு, ஓகே அப்ப உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஓகே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் லைஃப்ல மேரேஜ் பண்ணிப்பேன், நான் பிரம்மச்சரியா இருக்கேன், நான் பிரம்மச்சரியா இருந்துடுறேன், மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். இப்போ உங்க பொண்ணு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார மாட்டேன், எனக்கு சந்ததியும் கிடையாது, நான் வந்து இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு ஒரு பெரிய கார்டியனோட ப்ரொடெக்டரா, ஒரு பாதுகாவலரா இருக்கேன். உங்க பசங்க யாரு வந்து சத்தியவதியோட பசங்க ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்காருங்களோ அவங்க நான் பாதுகாப்பா இருப்பேன். இத சொன்ன உடனே, இந்த மாதிரி ஒரு தவம் இத சொன்ன உடனே ஆகாசத்துல தேவர்கள்லாம் பூக்கள மழையா பொழியறாங்க. பீஷ்மா 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 அப்படின்னு ஒரு புகழ் பாடுறாங்க தெமிகாடுல தேவர்கள். அதுல இருந்து பீஷ்மா மீன்ஸ் ஸ்ட்ராங் லவ், உறுதியான தவம். அதான் பீஷ்மா பஞ்சகான்னு சொல்றோம், அந்த 5 நாள் கடும் தவம். இந்த மாதிரி லைஃப் லாங் அவர் வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சார். இது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இந்த பீஷ்மர் 12 மகாஜனங்கள ஒருவர், 12 மகாஜனங்கள ஒருவர், பகவானே தூய பக்தர். ஏன் வந்து அவர் கௌரவ பக்கம் போய் நின்னார்? ஒவ்வொருத்தர கை தூக்குங்க, ஆன்சர் பண்ணிக்கோ. 5 பாயிண்ட் எழுதலாம், நிறைய காரணம். ஏன் பீஷ்மர் வந்து கௌரவ பக்கம் போய் நின்னார்? அது தெரிஞ்சவங்கள கை தூக்கு. ஓகே, சத்தியவதிக்கு வாக்கு கொடுத்தார்.
சத்தியவதிக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக. சரி, அப்புறம் பகவானிய எப்படி பகவானி லீலைன்னு சொல்றீங்க? ஒரு பக்தனுக்கு எதிராக செயல்படுறதா பகவானி லீலை. பாண்டவருக்கு எதிரணியில் இருக்காரு. பீஷ்மர் வந்து பிதாமகர், தர்மமே சொரூபமானவர், 12 மகாஜனத்தில் ஒருவர். அவர் போய் பாண்டவருக்கு எதிரணியில் நிற்கிறார். துரியோதன் பக்கம் நிற்கிறார், திருதராஷ்டிரன் பக்கம் நிற்கிறார், அகர்வத்தின் பக்கம் நிற்கிறார். தர்மத்தையே வாழ்நாள் முழுவதும் ஒரு கொடுத்த வாக்குறுதிக்காக வாழ்நாள் முழுவதும் தர்மத்தை கடைபிடிக்கிறவர். ஏன் கௌரவ பக்கம் நிற்கிறார்? ஒரு கை சொல்லுங்க. ஓகே, அது எழுதிட்டோம். சத்தியவதி ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, அதனால அவங்க பக்கம் இருக்காரு. ஓகே, அது இதுக்குள்ளே வந்துடும், அதனால அந்த பக்கம் இருக்காரு. இது நம்மளுடைய கருத்தை எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷா அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியாது. வேற ஏதாவது யோசிக்க முடியுமா? ட்ரை பண்றீங்களா? ராஜா வந்து இல்ல, யுதிஷ்டர் வந்து பாண்டுபுத்திரா, திருதராஷ்டிரா. திருதராஷ்டிரா வந்து பீஷ்மருடைய சகோதரர். அதான் அது சத்தியவதி கொடுத்த வாக்கு. சத்தியவதி கொடுத்த வாக்குனால நிக்கிறேன். சரி, ஓகே, அதுவும் இதுக்குள்ளே வந்துருமே. சத்தியவதியோட பையன் தான் அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு, அதனால இருக்குல்ல. இல்ல, ஒரு நிமிஷம், அப்புறம் ஒரு நிமிஷம். ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? கிருஷ்ணனுடைய விருப்பம் சரி இருக்கட்டும். பகவானே ஏற்பாடு, பகவானி ஏற்பாடுன்னு வச்சுக்கோ. சரி, ஏன் பகவானி ஏற்பாடு? அடுத்தது பகவானே ஒரு பக்தன் கூட்டி இன்னொரு பக்தனுக்கு எதிராக இருக்கு சொல்றாருன்னா ஏன்? ஏன்னா பீஷ்மர் வந்து ஒரு மகாரதர். பீஷ்மரை போன்ற மகாரதர் இவங்க பக்கம் இருந்தாலும் இவங்களை ஜெயிக்க முடியாது. மிஸ்டர் காந்தியம், பீஷ்மரை போன்ற ஒரு மகாரதர் கூட கௌரவ பக்கம் இருக்கும் பட்சத்துல யுதிஷ்டிர மகாராஜனை பாண்டவர்களை வெல்ல முடியாது அப்படின்னு ஒரு லெசன். எப்பேற்பட்ட மகாரதரா இருந்தாலும் நீங்க வந்து கிருஷ்ணர் வேண்டு பீஷ்மர் அவங்க பக்கம் நிறுத்தி இவர் மகாரதரா இருந்தாலும் இவங்களை வந்து தோற்பிக்க முடியாது. ஏன்னா ஜெயத்து பாண்டு புத்திரானா ஏஷாம் பக்ஷி ஜனார்தனா. ஜனார்தனோட பக்கம் இருக்க ரைட்டா? சரி, அப்புறம் பீஷ்மரை போன்ற மகாரதர் அவங்க பக்கம் இருந்தாலும் அவங்க ஜெயிக்க முடியாது. பீஷ்மர் வந்து வீர ரசம், இந்த வீர ரசம்ங்கிற முறையில பகவானுக்கு சேவை பண்றாரு. நேற்று வந்து பாகவதம் கிளாஸ்ல பாகவத ரசம் இருந்தார். பல்வேறு ரசங்கள்ல வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. அதுல வந்து வீரம், இந்த வீரங்க ரசம் பீஷ்மர் எப்படி என்ஜாய் பண்றாருன்னா, கிருஷ்ணர் வந்து பார்த்த சாரதியா அந்த ரதத்துல உட்கார வச்சு பார்த்து தன்னுடைய வீரத்தின் மூலமா அவருக்கு சேவை பண்றாரு. இந்த ஒரு டிசைன் வந்து பீஷ்மாவுக்கு. எப்படி ஜாம்பவான் வந்து தன் வீரத்தின் மூலமா கிருஷ்ணரோட சண்டை போட்டு அந்த ரசம் அனுபவிச்சாரோ, அதே மாதிரி பீஷ்மர் இந்த வீர ரசங்கள் மூலமா சேவை பண்றாரு. வேற ஏதாவது இருக்கா? என்ன ரீசன்? வீர ரசம், மகாரதர், பகவானை பகவானே ஏற்பாடு பண்ணிட்டாரு. பீஷ்மர் இந்த பக்கம் நிறுத்தி இந்த மகாரதர் இவங்க பக்கம் இருந்தாலும் அவங்க தான். இது பீஷ்மருக்கு நல்லாவே தெரியும். பகவத்கீதை 1.10 பீஷ்மர் சங்கு ஊதும் போதே மறைமுகமா சொல்லிடுறாரு, துரியோதனா நீ தோத்து போயிடுவாரு. பீஷ்மா வந்து பீஷ்மர் சங்கு ஊதும் போது பாண்டவர் பக்கம் எந்த பயம் இல்ல.
ஆனா கிருஷ்ணர் சங்கு ஊதும் போது, அர்ஜுனன் சங்கு ஊதும் போது இவங்க பக்கம் நடுக்குது. சோ இவன் தான் பீஷ்மர் அவங்க பக்கம் இருந்தாரு. சோ பீஷ்மருக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காரு, அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. இவர் வெறுமனே அவருடைய டியூட்டி மட்டும் பண்ணாரு. டியூட்டி, ஏன்னா இந்த சத்தியம், இந்த வாக்கு, இதை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இந்த பக்கம் இருந்தாரு. another reason, திரௌபதி இன்சல்ட் பண்ணும்போது பீஷ்மர் அமைதியா இருந்தார். அதனால பீஷ்மர் அந்த இதுல தண்டிக்கப்பட்டார். என்னதான் தர்மம் நின்னாலும் இவர் என்ன பண்ணிட்டார், பீஷ்மா தர்மத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணார், சத்திரிய தர்மம். ஆனா இங்க விட்டுட்டார். கிருஷ்ணரை திருப்தி பண்றதுதான் முக்கியம். நான் கொடுத்த எனக்கு தர்மம் தான் பெருசுன்னு வாழ்றேன். பீஷ்மா என்ன பண்றாரு, எனக்கு தர்மம் தான் பெருசு. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா பீஷ்மரை ஒரு தர்ம சங்கடமா நிலை நிப்பாட்டாரு. சில நேரங்களில் தர்ம சங்கடம் ஒண்ணு வரும். தர்ம சங்கடம் என்னது, கிரகஸ்தருக்குலாம் தெரியும். அம்மா பக்கம் பேசுறதா, மனைவி பக்கம் பேசுறது, ஒன்னும் முடிவே இருக்க முடியாது. அம்மா சொல்றது பார்த்தா சரியா இருக்கும், மனைவி சொல்றதும் சரியா இருக்கும். என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பீஷ்மர் தர்மத்தையே பிடிச்சு நிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். என்ன பண்ணாரு, பீஷ்மா சபதம் எடுத்திருக்காரு, நான் கௌரவ பக்கம் இருப்பேன். துரியோதனா என்ன சொல்றாரு, அடிக்கடி போய் பீஷ்மரை கோவப்படுத்துவார். நீங்க என் பக்கம் இருக்கீங்க, ஆனா இன்னைக்கு அர்ஜுனன் கொல்ல மாட்டேங்கிறீங்க, அர்ஜுனன் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் உங்களுக்கு, அர்ஜுனன் மேல உங்களுக்கு ரொம்ப பற்றுதல் இருக்கு, நீங்க அர்ஜுனன் கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க அவங்க பக்கமே சாதகமா இருக்கீங்க. பீஷ்மர் ப்ராமிஸ் பண்றாரு, ஓகே நாளைக்கு யுத்தத்துல நான் அர்ஜுனனை கொல்றேன், நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்துல நான் அர்ஜுனனை கொல்றேன். இந்த செய்தி எப்படியோ திரௌபதிக்கு தெரிஞ்சிச்சு. திரௌபதி அழகாங்க. ஆனா பீஷ்மா சபதம் எடுத்தா செய்வேன், இந்த சொல்றதுதான் செய்யறது பீஷ்மருக்கு தான் போடணும், அது ரஜினிகாந்த் போறது. நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதா சொல்லுங்கிறது யாரு, பீஷ்மர். அப்ப உண்மையான ஹீரோ இங்கதான் இருக்கிறாங்க. சினிமால டூப் ஹீரோ தான், இவங்க தான் உண்மையான ஹீரோ. பீஷ்மர் சொன்னா செய்வார், செய்யறதுதான் சொல்லுவார். என்ன பண்ணாரு, பீஷ்மர் சொன்னாரு, நான் நாளைக்கு அர்ஜுனனை கொல்றேன். இது திரௌபதி தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த பீஷ்மர் எடுத்த சபதம் அந்த குருக்ஷேத்திரம் முழுவதும் பரவிடுச்சு. திரௌபதி நேரா யார் போவாங்க, திரௌபதி யார் இருக்கா, யார விட்டா, பாண்டவருடைய அடைக்கல யாரு, கிருஷ்ணர் விட்டா வேற கதி இல்ல. திரௌபதி போய் அழகாங்க, கிருஷ்ணா ஏதாவது பண்ணுங்க, பீஷ்மர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு அர்ஜுனன் நாளைக்கு கொண்டுடுவேன்னு. கிருஷ்ணர் சொன்ன நான் என்ன பண்ண முடியும், என்ன கிருஷ்ணா நீங்களே அப்படி சொன்னா என்ன பண்றது, சரி என் கூட வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் திரௌபதி கூட்டிட்டு போறாங்க பீஷ்மாவுடைய டென்ட்டுக்கு. பகல் என்ன சண்டை போடுவாங்க, ராத்திரி டென்ட்ல சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அந்த டென்ட்ல ரெஸ்ட் எடுப்பாங்க. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் திரௌபதி கூட்டிட்டு போறாங்க பீஷ்மாவுடைய டென்ட். அப்ப இந்த மாதிரி லைட் எல்லாம் கிடையாது, இந்த தீ கப்பாந்தம் தான் எரியும். சோ திரௌபதி கிருஷ்ணர் போறாங்க, ஏதோ கொலுசு சத்தம் கேக்குது. பீஷ்மா பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரியுடைய குவார்டர்ஸ்ல ஒரு ராத்திரி பெண்ணு வந்தா எப்படி இருக்கும், பயம் இருக்கும். யாரோ ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு அப்புறம் உலகம் தப்பு தப்பா சொல்லுவாங்க, என்ன பிரம்மச்சாரி. சோ பீஷ்மா யாரோ பெண்ணுடைய கொலுசு சத்தம் கேட்குறது, குடிசை விட்டு வெளியில வர, டென்ட் விட்டு வெளியில யார் இந்நேரத்துல வரீங்க, யாருன்னு கேட்டுட்டு அந்த ஒரு லேம்ப் எடுத்துட்டு வராரு. பார்த்தா யாரோ காலை பிடிச்சிட்டு இருக்காங்க, பீஷ்மனுடைய காலை பிடிச்சிருக்காங்க. லைட்டை பார்த்தா திரௌபதி. பீஷ்மர் என்ன பண்ணுவாரு, சௌபாகியவதின்னு சொல்லி, சௌபாகியவதி. சௌபாகியவதிங்கிறது என்னது, தீர்க்க சுமதி. எப்படி அர்ஜுனன் கொள்ள முடியும், கிருஷ்ணர் முடிஞ்சு தான் போலான்ட்டு. அவ்வளவுதான். இப்போ திரௌபதி சௌபாகியவதி அப்படின்னு சொல்லிட்டாரு, நீங்க எங்க போய் அர்ஜுனன் கொள்றது, இதுதான் தர்ம சங்கம். நீ தர்மம் பிடிச்சிருக்கிறீங்கள, அவனை மாட்டி விடுறேன், கிருஷ்ணன் மாட்டி விட்டு. நீ எப்ப பாரு தர்மம் பேசுற, ஆனா திரௌபதி சபையில் இன்சல்ட் பண்ண நீ பேசாம இருந்த. இப்ப நீ திரௌபதி கொடுத்த வாக்குறுதி காப்பாத்த போறியா, துரியோதன் கொடுத்த வாக்குறுதி காப்பாத்த போறியா? ஈஸ்வர் புரிஞ்சுக்கிட்டாரு கிருஷ்ணாவுடைய இன்டெலிஜென்ஸ். அதான் 6 விஷயத்துல கிருஷ்ணருடைய புத்திசாலித்தனம் யாரும் விடாத முடியாது. சரியா? சரி, இது ஒரு தடவை நடந்தது, பீஷ்மர் மாட்டிக்கிட்டாரு. இன்னொரு தடவை என்னாச்சு, பீஷ்மர் திரும்பி சபதம் போடுறாரு, திரும்பி துரியோதனன் வந்துட்டு
கிருஷ்ணா நீங்க வந்து அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க பாண்டவ பீஷ்மன்றது பிதாமகா, நீங்க வந்து அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க அவங்களோட அட்டாச்மெண்டா இருக்கிறீங்க, அப்படி ரொம்ப இதா பேசுறாரு. திருப்பி என்ன பண்ணாரு, பீஷ்மா வந்து திருப்பி சபதம் போடுறாரு. நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்துல இந்த ஸ்லோகா இருக்கு, அங்க வச்சிருக்கேன். நீங்க பீஷ்ம ஸ்துதின்னு போடுங்க இந்த மொபைல். பீஷ்ம ஸ்துதின்னு போட்டா அதுல மத் பிரதிஜ்ஞான்னு ஒரு ஸ்லோகம் வரும். பீஷ்மாவுடைய பிரேயர்ல தன்னுடைய வாக்குறுதி, என்னுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, என்னுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வாக்குறுதியை பொய்யாக்கிட்டு ரதத்துல குதிச்சாரு. அந்த ஒரு அழகான ஒரு காஸ்டம் இருக்கு. சோ பீஷ்மா என்ன சொல்றாரு, நாளைக்கு வந்து நடக்கூடிய யுத்தத்துல நான் அர்ஜுனனை கொல்லுவேன் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஒண்ணு நான் அர்ஜுனனை கொல்லுவேன், இல்ல இந்த வாசுதேவரை ஆயுதம் எடுக்க வைப்பேன். அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் இல்லையா. மகாபாரத யுத்தம் தொடங்கும் போது கிருஷ்ணன் சொன்னாரு, நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன், நான் எந்த வெப்பன் யூஸ் பண்ண மாட்டேன். டைம் எவ்வளவு? ஓகே, நீங்க முடிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி டைம் நான் பேசியே மறந்துடுறேன். ஓகே, சோ என்ன பண்ணாரு, கிருஷ்ணா வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நான் இந்த மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனுக்கு சாரதியா மட்டும் தான் இருப்பேன், பார்த்தனுடைய சாரதியா மட்டும் தான் இருப்பேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன், சாரதியா மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கிருஷ்ணாவுடைய ப்ராமிஸ். இன்னொரு பக்கம் அங்க பீஷ்மர் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வராரு, நான் வந்து அர்ஜுனனை கொல்லுவேன், இல்ல கிருஷ்ணனுடைய ப்ராமிஸை பிரேக் பண்ணுவேன், அவர் ஆயுதம் எடுக்க வைப்பேன், கிருஷ்ணனை கோபப்படுத்துவேன். அன்னைக்கு யுத்தம் அப்படிதான் நடக்குது. பீஷ்மனுடைய அம்புல இருந்து வில்லனுடைய அம்பெல்லாம் சும்மா நெருப்பு பொறி மாதிரி வருது. அர்ஜுனுடைய ரதத்துல கொடி கட்டாகுது, அவருடைய ரதம் வீல் கட்டாகுது, காண்டிப்படுத்து நானே அதான் தூட்டுறாரு. ஒரு அம்பு வந்து அர்ஜுனுடைய தலைக்கே வருது. கிருஷ்ணர் ரதத்தை ஒரு அழுத்தத்துல ஒரு தலை போயிடுது, கிரீடத்தோட போச்சு. அப்படி பயங்கரமான யுத்தம் அன்னைக்கு. பயங்கர பீஷ்மருக்கு ஒரு பயங்கர ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாரு. கிருஷ்ணர் பார்த்தாரு, இங்க பீஷ்மரோட முடிவோடு தான் வந்திருக்கிறாரு. ஸ்லோகம் எடுத்தீங்க. मत प्रतिज्ञा 37 1.10.37 सनिगम मवाहाय मत प्रतिज्ञा मृतमात्कृतफल लुप्त रतस्तथा धृतरथचरणो अव्ययाचलक्तर हरिवहन्तुं विदर्गतोदयः. I have taken an oath that I will ensure that Lord Krishna builds a weapon to fulfill my promise and prove it to be better. Lord Krishna broke his own oath of not lifting a weapon during the Mahabharata war. At the time, he jumped off the chariot, ran towards me with the wheel of a chariot like a lion charges towards an elephant to kill the elephant. He ran so fast that the cloth on his shoulder fell and the earth began to tremble. So Bhishma சொல்றாரு, இது அப்படியே இருக்கட்டும். So Bhishma என்ன சொல்றாரு, ஓகே நான் ஒரு சபதம் எடுத்துட்டு வந்தேன், ஒண்ணு அர்ஜுனனை கொல்லணும், இல்ல கிருஷ்ணனுடைய வாக்குறுதியை முறியடிக்கணும். இப்ப என்ன ஆச்சு, அந்த மாதிரி தான் பீஷ்மர் பண்றாரு. அந்த யுத்த காலத்துல வந்துட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. அர்ஜுனன் தான் இப்படி நடுங்குறாரு. அர்ஜுனால பீஷ்மரை பேஸ் பண்ணவே முடியல. பீஷ்மரை எதிர்த்து அவர் அவ்வளவு போர்ஸா இருக்காரு, அவ்வளவு வேகமா இருக்காரு. அர்ஜுனன் தடுறாரு, கிருஷ்ணன் பார்த்துட்டாரு. இதுக்கு மேல ஒரு ரெண்டே ஒரு வழிதான், ஒண்ணு அர்ஜுனனை இழக்கணும், இல்ல தன் வாக்குறுதியை இழக்கணும். ஒண்ணு அர்ஜுனன் இழக்க வேண்டியது வரும், அது முடிவோடு தான் வந்திருக்காரு அவரு. பீஷ்மா வந்து அந்த முடிவோடு தான் வந்திருக்காரு. ஒண்ணு அர்ஜுனனை கொல்லுவேன், இல்ல அவருடைய வாக்குறுதியை பொய்யாக்குவேன். இப்ப கிருஷ்ணர் தர்மசர்மா நிலையில உருவாக்கிட்டாரு. இப்ப பீஷ்மா வந்து கிருஷ்ணரோட தர்மசர்மா நிலையில போட்டாரு. கிருஷ்ணர் பார்த்தாரு, ரெண்டு பேருமே என் பக்தர் தான். பீஷ்மாவே என்னுடைய பக்தர், அர்ஜுனன் என்னுடைய பக்தர். இப்ப ரெண்டு பேருடைய வாக்கை கிருஷ்ணர் காப்பாற்றணும், ரெண்டு பேருமே காப்பாற்றணும். பீஷ்மருடைய வாக்குறுதியை காப்பாற்றணும், அர்ஜுனுடைய உயிரை காப்பாற்றணும். இதுக்கு இடையில என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கு? இதுக்கு கிடைக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து அவர் வார்த்தையை பொய்யாக்கணும். பாருங்க கிருஷ்ணர் எவ்வளவு கருணை வாய்ந்தவர்னா, இப்போ எல்லாரும் பகவான தப்பா பேசுவாங்க இல்லையா, என்ன கிருஷ்ணர் சொன்ன வார்த்தையை செஞ்சாரு. மகாபாரதத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு போனாரு, பீஷ்மரை பார்த்து ஆயுதம் எடுத்துட்டு போனாரு. அப்ப கிருஷ்ணரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க.
கிருஷ்ணர் அவதூறு பேசுவாங்க, கிருஷ்ணர் இகழ்வாங்க. கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு அவதூறு வந்தாலும் பரவாயில்ல, என்ன இகழ்ந்தாலும் பரவாயில்ல, வரலாற்றுல கிருஷ்ணர் சொன்ன வாக்கு காப்பாத்தல நடந்தாலும் பரவாயில்ல, பீஷ்மருடைய வாக்கு காப்பாற்றணும். என் பக்தன் சொல்லிட்டு வந்துட்டான், என் பக்தன் சொல்லிட்டு வந்துட்டான், அதனால என்னுடைய வாக்கை நான் பொய்யாக்கிறேன். எவ்வளவு கருணையோடு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. என் பக்தன் சொல்லிட்டாரு, அதனால கிருஷ்ணன் சொல்றாரு பகவத்கீதையில, நான் சொல்றேன் அர்ஜுனா, என் பக்தன் அழிய வேண்டாம் அவர் சொல்லல, நீ சொல்லு அர்ஜுனா. கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்தம் பிரதர்ஷதி. அர்ஜுனா நீ சொல்லு, என் பக்தன் அழிய மாட்டார். இதை கிருஷ்ணனே சொல்லாமே. ஒருவேளை கிருஷ்ணன் சொன்னாருன்னா அவர் மாத்திடுவாருப்பா. மகாபாரதத்துல பண்ணாரு, இப்படிதான் சொல்லுவாரு, காப்பாத்துறேன்னு மாத்திடுவாரு. ஆனா அர்ஜுனன் சொல்லிட்டா மாத்த மாட்டார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு. பகவத்கீதையில ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. கௌந்தையா நீ சொல்லு, குந்தியின் மகனே நீ அறிவிப்பாயாக, என் பக்தன் அதாவது கிருஷ்ண பக்தன் என்னைக்கும் வீடு போக மாட்டாரு. இது அவரே சொல்லலாம். ஆனா அவர் சொன்ன இந்த பேச்சு வரும், இவர் தானே அன்னைக்கு மகாபாரதம் இருக்கப்போ அப்படிதான் சொன்னாரு, ஆயுதம் எடுக்க மாட்டேன், பீஷ்மர் பார்த்தோன்னா ஆயுதம் எடுத்துட்டு போனாரு இல்லையா, அந்த பேச்சு வரும். அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, தன் பக்தனுக்காக வேண்டி கிருஷ்ணன் தன் வார்த்தையை மாற்றுவார், தன் பக்தனுக்காக வேண்டி மாற்றுவார். அதே பக்தன் சொல்லிட்டா மாற்றவே மாட்டார். பிரகலாத சொல்ற இந்த தூண்ல விஷ்ணு இருக்கிறாரு. எப்ப வந்தார் விஷ்ணு? பிரகலாதருக்கு ஆரம்பத்திலிருந்தே என்னை கஷ்டம் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கு. மலை வச்சு தூக்கி போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஏன் அப்ப வரல? ஏன் கிருஷ்ணா அப்பவே வரல? நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஏன் வந்து பிரகலாத குழந்தைய ஃபர்ஸ்ட் என்னை கஷ்டம் டார்ச்சர் பண்ணும்போதே வரல விஷ்ணு? ஃபர்ஸ்டே வந்திருக்கணும்ல. அவர் மலை உச்சில தூக்கி போட்டு, அவர் சமுத்திரத்துல தூக்கி போட்டு, அவர் நெருப்புல தூக்கி போட்டு, யானையோட காலில் தூக்கி போட்டு, அவர் விஷம் வச்சு போட்டு, இதெல்லாம் பண்ணி முயற்சி பண்ணி கடைசியாக நான் அவனை காப்பாத்திருப்பாங்க. இதை முதலே வந்திருக்கல. இவ்வளவு கஷ்டம் இந்த குழந்தை அனுபவிக்கணுமா? ஏன் அது முதலே பண்ணல? இல்ல, பிரகலாதுடைய பெருமை தெரியணும். இந்த பிரகலாத குழந்தை எனக்கா எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டாரு. நம்ம ஒரு பக்தர் திட்டினா போயிடும், கன்வென்ஷன் வேண்டாம் ஒண்ணு வந்து எல்லாத்தோட இன்சல்ட் பண்ணாங்க, எந்த கன்வென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்னு போயிடுச்சு. பிரகலாதன் வந்து அவ்வளவு டாலரேட் பண்ணார். அதனாலதான் பகவான் வந்தார். பிரகலாதுக்கு அவர் பர்சனலா வந்தாரு. அது மட்டும் இல்ல, பிரகலாதன் சொன்னாரு இந்த விஷ்ணு இருக்காரு, அது தூண்ல இருக்காரு. அப்ப வரலன்னா பிரகலாத வார்த்தை பொய்யாயிடும். என்ன பேச சொல்லுவான், சிரிப்பான், எங்கடா பிரகலாதா, அது போய் விஷ்ணு இருக்காரு, எங்கடா விஷ்ணு. இந்த பழைய சினிமா படம் ஒண்ணு வந்தது, பக்த பிரகலாதன், யாரும் பாத்துருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவன் வந்து என்ன பேச கேட்பான், எங்கடா ஹரி, எங்கடா ஹரி, ஹரி எங்கடா இருக்கான், எங்க இல்ல, தூண்ல மட்டும் இருக்கு. அப்போ பிரகலாத் சொல்லிட்டாரு இந்த தூண்ல இருக்காருன்னு, வரலைன்னா அவர் வார்த்தை பொய்யாயிடும். ஏற்கனவே பகவான் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, இவனை எங்கேயாவது ஏதாவது பண்ணணும், பிரகலாதர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், இவன் ஒரு வழி ஆகணும்னு 6 பேர் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு பிரகலாதர், இதுல இருக்காருன்னு. அவன் அந்த கதையை எடுத்து போறான், அவனுக்கு நம்பிக்கை இல்ல, அவன் அசுரன் இல்ல, இங்கடா உடைக்கிறா அதுக்காக நான் பாக்குறேன். அதை உடைக்க போனா நீ என்ன உடைக்கிறது, அவரே உடச்சுட்டு, நீ என்ன நீ எதெல்லாம் உடைக்க வேணா, நானே வரேன். அற்புத சிங்கம். அப்ப எந்த பார்த்தா இது மனுஷமா மிருகமான்னு தெரியல, நான் மிருகம், நான் மனுஷன். அது என்ன கேட்டகரியில வரும்? என்ன கஷ்டம் நினைச்சிட்டா நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு என்ன கொல்லவே முடியாது, நீங்க என்னடா புத்திசாலி, உன்னை படிச்ச நான் எவ்வளவு புத்திசாலியா இருக்கேன் இல்லையா? எந்த கஷ்டம் ரொம்ப புத்திசாலினா, என்ன கஷ்டம் படிச்ச கிருஷ்ணர் எவ்வளவு புத்திசாலியா இருப்பாரு. அவன் வந்து எப்படி எல்லாம் யோசிச்சு வர கேட்டான், அவனே யோசிக்க அந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து வந்துட்டாரு. அது மிருகத்திலையும் சேர்க்க முடியாது, மனுஷனையும் சேர்க்க முடியாது. நான் மிருகம், நான் மனுஷன், நரகரி. ஜெய நரசிம்ம பகவானுக்கு அப்படி வந்துட்டாரு. அதாவது ஒருபோதும் தன் பக்தருடைய வார்த்தையை பொய்யாக்க பகவான் விடவே மாட்டார். பீஷ்மா அதுலயும் தோத்து போனாரு. நல்லா சொல்றாரு, என்னுடைய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக தன் சொந்த வாக்குறுதியை கிருஷ்ணா வந்து பிரேக் பண்ணிட்டாரு. அதுல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகத்திலே பீஷ்மா வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப அழகா இது பண்றாரு. ஒரு சாங்கா பார்ப்போம். டைம் இருக்கா? பீஷ்மா என்ன பண்றாரு,
இந்த மாதிரி இங்க ரொம்ப அழகழகான லீலைகள்லாம் நடக்கும். சோ என்னாச்சு, அகைன் ஒரு நாள் துரியோதனன் வந்தார். ஓ பிதாமகரே, நீங்க வந்து அர்ஜுனனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க அவரை கொல்ல மாட்டேங்கிறீங்க. பீஷ்மர் சொன்னாரு, ஓகே நீ கவலைப்படாம போ, என்கிட்ட ஒரு 5 டிவைன் வெப்பன் இருக்கு, அந்த தெய்வீகமான அஸ்திரம் வச்சிருக்கேன், அதுல நீ பாண்டவர் 5 பேரையும் நான் கொண்டுடுவேன். இப்ப வந்து அதுதான் சொன்ன செய்வார். சோ துரியோதனன் சந்தோஷமா போனாரு. ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்ல. அவருக்கு என்னன்னா நைட்டு பூரா கனவு காணணும் பாண்டவர் இறந்து போறது. அப்ப அந்த 5 வருஷத்தையும் தலாணி கடையை வச்சு படிச்சுட்டோம் வச்சுங்களேன், அப்படியே கனவுலயே இருக்கலாம். நாளைக்கு பாண்டவர் செத்து போயிடுவாங்க, நாளைக்கு பாண்டவர் செத்து போயிடுவாங்க. அவர் பீஷ்மர் சொன்னாரு, போனவர் திரும்ப வந்தாரு. பீஷ்மர் கேட்டார், ஏன்பா திரும்ப வந்த? நான் தான் சொல்லிட்டேனே, நாளைக்கு அவங்களுக்கு 5 பேரையும் கொண்டுடுவேன், நீ போ. இல்லன்னா அஸ்திரத்தை என்கிட்ட கொண்டு கொடுங்க, நாளைக்கு மருந்து வந்துட்டா என்ன பண்றது? சரி போ, எடுத்துட்டு போன்னு அந்த 5 வருஷத்தையும் கொடுத்துட்டாரு. யாரு? பீஷ்மர் வந்து துரியோதனை கொடுத்துட்டாரு. துரியோதன மயக்கமே தலைமாட்டில் வச்சு கனவு வந்துட்டு இருக்காரு. இங்க அர்ஜுனன் கிருஷ்ணன் தான் அந்தரியாலும் இல்லையா, பரமாத்மா. அவர் அர்ஜுனன் சொல்றாரு, அர்ஜுனா நாளையோட கதை முடிஞ்சிருந்தாரு. பீஷ்மர் முடிவு பண்ணிட்டாரு, நாளைக்கு 5 பேருக்கும் இல்லையா. அர்ஜுனன் சொன்ன, கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா எப்படி சொன்ன, நீங்களே எப்படி சொன்ன, எப்படி எங்களுக்கு யாரு பாதுகாப்பு? நீங்க தானே ஆபத் பாண்டவரே, அண்ணாத ரசிகரே, எங்களை காப்பாத்துங்க. சரி வாங்க துரியோதனன் ரெண்டு கூட்டிட்டு போறாரு. இந்த கதை எல்லாரும் தெரியுது, ரொம்ப அழகான சொல்லி. துரியோதனன் இடத்துக்கு போனா அவரு துரியோதனன் அர்ஜுனனை இன்வைட் பண்ணி எல்லா உட்கார வச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருக்காங்க. காலையில சண்டை போடுவாங்க, அதுதான் வேத காலம். வேத காலத்துல பகல சண்டை போடுவாங்க, ஈவினிங் எல்லாம் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸா பேசி நாளைக்கு 2 பேரும் யாராவது சாக தான் போறாங்க. அதுதான் தர்மா. அந்த வந்து என்னோட இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய கெஸ்ட் விருந்தினர், அவர் உபசரிக்க வேண்டிய தர்மம். அர்ஜுனன் கேட்டாரு, துரியோதனா அர்ஜுனன் நீ இடத்துக்கு வந்துருக்கே, உனக்கு என்ன பண்ணணும்? நான் யுத்தத்தை நிறுத்திடணுமா? நீயே ராஜா வைக்கிறியா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் சத்திரியா வந்து விஷயம் கேட்கறதுல அவங்க வேலை வீரம். சரி பரவாயில்ல, ஏதாவது கேளு. அப்ப அர்ஜுனன் அர்ஜுனன் மறந்து போயிருவாரு, கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துவாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு கொடுத்தா துரியோதனன் சொன்னால உனக்கு என்ன வேணாலும் கேள்வி தரேன் டைம் வந்துச்சு. அன்னைக்கு அர்ஜுனன் ஐயா இவங்க பாருங்க, தெய்வீ குணமும் அசுர குணம் என்னன்னா, இந்த கௌரவாஸ் வந்து அசுர குணம், பாண்டவாஸ் தெய்வீகமா. ஏற்கனவே காட்டுல போய் உட்காந்துருக்காங்க, ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கிளம்பி பழத்தையும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. இவன் இங்கிருந்து அங்க போய் அவன் கஷ்டப்படுறத பாக்கணும். பனங்களுக்கு ஜொகூர்ல வந்து பக்தர் கஷ்டப்படுறத பாக்கணும். அது வந்து துரியோதனா இருக்க முடியல. அவங்க என்ன பண்றாரு, சரி நம்ம வந்து அவங்க போய் பார்க்கலாம், பாண்டவர்கள் எப்படி காட்டுல கஷ்டப்படுறாங்க பார்க்கலாம். வந்து வந்தவன் பேசாம போகணுமா, அங்க கந்தர்கள் குடிக்கிற இடத்துல போய் விளையாடிட்டு இருந்தான். இங்க ஸ்விமிங் பூல்ல இருக்கிற மாதிரி அங்க விளையாடிட்டு இருந்தாங்களா, அங்க கந்தர்கள் வந்துட்டாங்க. இது என்னோட இடம், வெளியே வந்தாரு. நான் யாரு தெரியுமா, யாரா இருந்தாங்க வெளியே வா. அப்படியே வாக்குவாதே சண்டையா போச்சு. சண்டையானதுல கர்ணன்லாம் ஓடி போயிட்டான். துரியோதனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கந்தருடைய தலைவர் என்ன பண்ணாரு, துரியோதனை கைது பண்ணி குரங்கு பூச்சி கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. இது பக்கத்துல வந்து பக்கத்துல தான் அவங்க இருக்கிறாங்க, தங்கி இருக்காங்க பாண்டவர்கள் எல்லாம். பீமனுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், ஆனந்துக்கு போய் குதிக்கிறாரு. ஏசாம உட்காந்துக்கலாமா, பட்டு மேத்தையில ராஜபோகா சாப்பிட்டுட்டு அரண்மனையில அப்படியே கண்டிப்பா மொட்டை மாடியில போய் நீங்க எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்துக்கலாம். ஏன் இங்க வந்தா எல்லாம் வேணும். யுதிஷ்டர் சொன்னாரு, இல்ல இல்ல பீமா இது தர்மா இல்ல, அவர் நம்மளுக்கு கெஸ்டா வந்திருக்காரு, நீ போய் கூட்டிட்டு. பீமன் பயங்கர கோவம். அது எப்படி அவன் அதை பண்ணதெல்லாம் மறந்துட்டியா, ஆச்சா போச்சா? இது தர்மா என்னது, அவன் நம்ம நியாயப்படியா நம்முடைய ராஜ்யத்தை எப்படி வாங்கணுமோ நியாயப்படி வாங்கணும். இப்ப போய் அவனை ரிலீஸ் பண்ணணும். உடன்பாடு இல்லதான், அர்ஜுனனுக்கும் இல்ல உடன்பாடு இல்ல, பீமனுக்கும் இல்ல. ஸ்டில் அண்ணா வந்து யுதிஷ்டரா சொல்றாரு. இதுதான் பாண்டவருடைய கேரக்டர். சோ பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஏன் இந்த யுத்தத்துல ஏன் பாண்டவர் ஜெயிச்சாங்க, கௌரவர் ஏன் தோத்தாங்கன்னா, இங்க தடியத்தோட தண்டக்காரு. எல்லாம் பீஷ்மர் இருக்கிறது கர்ணனுக்கு பிடிக்காது, துரியோதனன் சொல்றது இன்னொருத்தருக்கு இப்படி எல்லாம் அவங்களுக்குள்ள எல்லாம் பாலிசிக்கும். பட் இங்க யுதிஷ்டர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அது தப்பா இருந்தாலும் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, பட் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா யுதிஷ்டர் சொல்லிட்டாரு. இதுதான் அவங்களுடைய கேரக்டர். அத்தாரிட்டி, ஃபாலோயிங் அத்தாரிட்டி. இவங்க அத்தாரிட்டி ஏத்துக்கிட்டாங்க. இங்க எல்லாருமே அத்தாரிட்டியா இருக்குன்னு நம்மள மாதிரி. இங்க வந்து அத்தாரிட்டி ஏத்துக்கிட்டாங்க. யுதிஷ்டர் வந்து அத்தாரிட்டி ஏத்துக்கிட்டாங்க, இங்க அத்தாரிட்டி ஏத்துக்கல.
சரி போனாங்க. போய் அர்ஜுனா போய் பயங்கரமா சண்டை போட்டு கந்தவரெல்லாம் உயிர் போய் ஓடிட்டான். அப்ப அர்ஜுனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து துரியோதனுக்கு இது வந்து ஒரு சத்திரியனுக்கு என்னன்னா, ஒரு அவன் யுத்தத்துல தோத்து போறது இறக்கிறத விட ஒரு பெரிய அவமானம் இந்த மாதிரி அவனை மன்னிச்சு விடுறது. சரி போட்டோம், சரி சரி துரியோதனா போ, ஏதாவது வந்து மாட்டிக்கிட்டேன் பொழைச்சு போ. இது வந்து சத்திரியனுக்கு ஒரு பெரிய அவமானம். ஸ்டில் துரியோதனன் என்ன நினைக்கிறாரு, இவனை என்னை காப்பாத்திட்டாங்க, ஏதாவது எனக்கு செய்யணும். அர்ஜுனன் கேட்டார், அர்ஜுனா உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்? ஒண்ணு வேணா நீ போய்க்கலாம், நான் அதை எதிர்பார்த்துல ஒண்ணு செய்யணும். இல்ல நான் வேணா அஸ்திராமத்து ஒன்று தரட்டா, அதெல்லாம் பிச்சைக்காரனால கிடையாது, நீ போக எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப திருப்பி சொன்னாரு, இல்ல எனக்கு ஏதாவது வேணும்னா கேள்வி நான் செய்யறேன், இப்ப வேணா வேணும்னு கேட்க போட்டேன். அது கிருஷ்ணன் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். அது அர்ஜுனன் மறந்து போயிட்டாரு. இதுதான் ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு என்னன்னா, ஜீவாத்மா ஞாபகம் வருது. நேற்று வகுப்புல என்ன பார்த்தோம்னா மறந்து போயிடும். கிருஷ்ணன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு, துரியோதனா அன்னைக்கு அர்ஜுனா அன்னைக்கு துரியோதனா சொன்னா ஞாபகம் இருக்கா? ஆமா கிருஷ்ணா நான் மறந்தே போயிட்டேனே. இப்போ கேட்க வேண்டிய நேரம் வந்துச்சு. நேரா போனாரு துரியோதன டென்ட்ல போய், சரி அர்ஜுனா உனக்கு என்ன வேணும், எனக்கு அந்த 5 அஸ்திரத்தை கொடுத்து. ஏன்னா அந்த 5 அஸ்திரம் தான் இவங்க கொள்றதுக்காக பீஷ்மர் வச்சிருக்காரு. அதை வாங்கிட்டு போயிட்டாரு. காலையில பீஷ்மர் வந்து ராஜோட எல்லாம் போட்டு நேரம் துரியோதன டென்ட்டுக்கு வந்தாரு. துரியோதன அஸ்திரம் இங்க அஸ்திரம் மாதிரி எல்லாம் போச்சு. அவ்வளவுதான், பினிஷ். மனம் போல் மாங்கல்யம். அவ்வளவுதான். இந்த மாதிரி பீஷ்மாவுக்கு நல்லாவே தெரியும் துரியோதன மென்டாலிட்டி, திருதராஷ்டிரோட மென்டாலிட்டி என்ன, துரியோதன மென்டாலிட்டி என்ன. ஸ்டில் அவர் வந்து இந்த பாயிண்ட்ல இதுல ஒண்ணு பாருங்க, ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாரு. இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாளும் இது நாள் வரைக்கும் ஸ்டில் அஸ்தினாபுரத்தை நான் டேக் கேர் பண்ணோம். அஸ்தினாபுரத்துல ஒரு காலகட்டத்தில் யாருமே இல்லை அரசராகிறதுக்கு. அப்ப பீஷ்மர் வந்து அந்த அரியாசனத்தை பாதுகாத்துட்டு இருந்தாரு. அப்ப எடுத்த வாக்குறுதியை கடைசி வரை காப்பாத்திட்டு இருந்தாரு. இனி போதும், மகாபாரத யுத்தம் முடிச்சது, பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. பீஷ்மருக்கு இன்னொரு இச்சா பண்ணணும், அவர் திருப்பும் போது உடல விடலாம். ஸ்டில் வந்து பீஷ்மாவுக்கு தெரியும் கிருஷ்ணா வந்து ஏதோ பிளான் வச்சிருப்பாரு. இதுதான் ஒரு தூய பக்தர். ஒரு தூய பக்தருக்கு தெரியும் பகவானின் திட்டம் என்ன. நமக்கு யாருக்கும் தெரியாது, நாம எல்லாம் ஒரு திட்டம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பகவான் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. ரோபார் அடிக்கடி ஒரு பொருள் சொல்லுவாரு, கிருஷ்ணா இந்த உலகத்தை படிச்சதே நம்ம எல்லாம் திரும்ப வரணுங்கிறது தான். நம்ம இங்க பர்மனண்டா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த பீஷ்மர் சொல்றாரு, இது மதிருபகதா கிருஷ்ணா பகவத் சாத்வத புங்கவே விமும்னே சசுகம் பகதே கச்சித் விசித்தும் பிரகதி உபயசி யத்வே விவேதி. I devote my intellect at this final time of my life at the feet of the infinite Supreme Lord, Shri Krishna, which has been purified extensively through various spiritual endeavors and is free from all desires. The Supreme Being who continually remains situated in His glorious nature and also asserts nature with the desire of doing pleasure, from which the tradition of creation remains. இப்ப என்ன சொல்றாரு பீஷ்மா, இது வரைக்கும் நான் என்னமோ காரியம் பண்ணிட்டு இருந்தேன். பீஷ்மா வந்து உடலை விட தயாராயிட்டார். So Bhishma is a great example for art of living and art of living. பீஷ்மர் சிறந்த உதாரணம், எப்படி ஒரு பக்தர் வாழ வேண்டும், எப்படி ஒரு பக்தர் இந்த உடலை விட வேண்டும். பீஷ்மர் சிறந்த உதாரணம், ஒரு பக்தர் எப்படி வாழணும், எப்படி இந்த உடலை விடணும். அவர் உடலை விடக்கூடிய நேரத்துல தன்னுடைய மனதை வந்து கிருஷ்ணன் மேல நிறுத்துறார். இது வரைக்கும் செஞ்ச வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் உடலை விட தயாராயிட்டாரு. அந்த அம்பு படிக்கல படுத்திருக்காரு. நம்ம மாதிரி குஷன் பெட்ல எல்லாம் படுக்கல. குஷன் பெட்ல படுத்துட்டு கனவு காணல, அவர் அம்பு படிக்கல படுத்திருக்காரு. ஒரு இன்ச்சு இந்த ரோமம் இருக்கு இல்லையா, இந்த ரோமம்னா இப்படி ஒரு இழுத்த ஒரு புள்ளி வரும். இந்த ஓரோ ரோமும் அம்புகளால் தைக்கப்பட்டிருக்கு பீஷ்மருடைய உடல்ல. அந்த அம்பு படிக்கல படுத்துட்டு அவர் தன் மனதை வந்து கிருஷ்ணன் மேல நிறுத்துறாரு. ஒவ்வொரு அழகான பிரார்த்தனை. கிருஷ்ணன் மேல நிறுத்துறாரு. அவர் சொல்றாரு, இது வரைக்கும் என் மனசு வந்து எதுலோ போயிட்டு இருந்தது, ஏதோ பௌதிகமான விஷயங்கள்ல, அரசியல்ல, இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டு என் மனசை வந்து கிருஷ்ணர் மேல நிறுத்த போறேன். அப்புறம் அந்த ஒரு பாட்டிலையும் வந்து பீஷ்மா வந்து கிருஷ்ணர் வந்து வர்ணிக்கிறார். ஒரு அழகு கிருஷ்ணர் பீஷ்மர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அவர் பார்த்து சார்ந்தே ரசிக்கிறார். ஒரு கையில குதிரையோடைய சாட்டையோடைய கரிவாளன் ஒரு கையில வச்சிருக்காரு, இன்னொரு கையில அந்த சாட்டையை வச்சிருக்காரு. அந்த அஸ்தினா அந்த குருக்ஷேத்திரத்துக்கு டஸ்ட் எல்லாம் கிருஷ்ணர் மேல பட்டு அவருடைய தலைமுடியில சாம்பல் நிறத்துல இருக்கு.
பீஷ்மருடைய அம்புகள்லாம் தைத்து கிருஷ்ணனுடைய உடலால் காயமாய் பிளட் வருது. இதெல்லாம் பீஷ்ம ரசிக்கிறேன். இதான் ஆசி அந்த வீரரசம் மூலமா. சோ அடுத்த ஒரு சந்தேகம் வந்து இருக்கும், கிருஷ்ணனுடைய உடல் தான் ஆன்மீகமானதாச்சே, எப்படி காயமாகும்? கிருஷ்ணனுடைய உடல் ஆன்மீகமானது கரெக்டா, நம்ம மாதிரி பௌதிக உடல் இல்ல. அப்ப பீஷ்மருடைய அம்பு குத்தி எப்படி கிருஷ்ணனுடைய உடல் காயமாச்சு? அல்லது யாருக்கா தெரியுமா எப்படி கிருஷ்ணனுடைய உடல் காயமாச்சு? அதுக்கு பிரபா என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாரா, அது ஒண்ணு. ஆக்சுவலி என்ன சொல்றாரு பிரபாத வந்து, பிருந்தாவனத்து கோபிகள் எப்படி கிருஷ்ணன் மேல மொத்தம் விடும்போது ஒரு ஆனந்தம் அனுபவிச்சாரோ, அதே மாதிரி பீஷ்மருடைய அம்புகள் வந்து கிருஷ்ணன் மேல படும்போது ஒரு ஆனந்தம் அனுபவிக்கிறார். அந்த ஒரு ரெசிப்ரோகேஷன், அன்பு போராட்டம் மாதிரி அல்ல, அன்பு பரிமாற்றம். பீஷ்மர் தன் வீரத்து மூலமா கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறாரு, கிருஷ்ணர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். கிருஷ்ணர் வந்து அந்த சேவையை ஏற்றுக்கொண்டாரு. தமால வர்ணம், தமால நிறத்தை போல வர்ணத்தை உடையவர். அடுத்த 2வது ஸ்லோகம், திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகராவரம் அம்பரம் ததாதே. ஓ மை லார்ட், இவங்க வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பிரியமான நண்பர். அவர் தமால மரத்தின் நிறத்தை ஒத்தவர். பஞ்சநிற ஆடை உடுத்திருக்காரு. அவர் கண்கள் வந்து தாமரை இதழ் போல காது வரை நின்றிருக்கு. My sharp arrows were piercing your skin when your lotus face shooted the drops of sweat, and your curly hair had been dirty from the blowing dust of the horses' blinkers. May my body, consciousness and soul surrender to such a handsome and abode Lord Krishna. பாருங்க, அந்த குருஷேத்திரத்துல பார்த்தசாரதியை வர்ணிக்கிறார். இந்த மாதிரிலாம் வந்து இந்த குதிரையோடைய கால் குலகுலப்பட்ட டஸ்ட் எல்லாம் வந்து கிருஷ்ணன் மேல எல்லாம் பட்டிருக்கு. அது பழுப்பு நேரத்துல, அது கிருஷ்ணனுடைய கூந்தல் வந்து கரும் கூந்தல், அது அந்த டஸ்ட் எல்லாம் பட்டு பழுப்பு நேரத்துல மாறிடுச்சு. ஒரு கையில சாட்டை, இன்னொரு கையில குதிரையை பிடிச்சிட்டு இருக்காரு. என்னுடைய மனசு, என்னுடைய கான்சியஸ்னஸ் எல்லாமே வந்து அந்த பார்த்தசாரதி மேல இருக்கட்டும். ஜெய் விஷ்ணுதேவ் கி. அடுத்தது, blood was flowing from his body as a gangster has broken his shield with my sharp arrows, and he forcefully continued to charge towards me despite Arjuna trying to stop him. Despite being so ruthless, you were still affectionate towards me. Your devotee so may my shelter be you, Krishna. நீங்க வந்து இந்த மாதிரி என்னுடைய அம்புகளால தைக்கப்பட்டு உடம்புல காயமாயிருந்தது. அப்போ அது இருந்து கூட நீங்க அர்ஜுனனை காப்பாத்துறதுக்காக ரதத்தை விட்டு குதிச்சு ஒரு வீல் எடுத்துட்டு என் மேல ரொம்ப கருணையோடு என்ன தாக்குறதுக்காக வந்தீங்க. அந்த 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 சீனம், அந்த காட்சி வந்து ரசிக்கிறேன். அது அழகான போட்டோ இருக்கும். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய பாதத்தை பிடிச்சிட்டு இருப்பாரு, அர்ஜுனனையும் சேர்த்து இழுத்துட்டு போவாரு கிருஷ்ணா. அர்ஜுனன் என்ன பண்ணுவாரு, கிருஷ்ணர் தன்னுடைய பிராமிஸ் பிரேக் பண்ண போறாரு. கிருஷ்ணர் வந்து தனது வாக்குறுதியை பொய்யாக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அர்ஜுனன் ரதத்திலும் குதிக்கிறார். கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, இந்த வயசான கிழவனை சும்மா விடக்கூடாதுன்னு அங்கிருந்து என்ன பண்றாரு, கையில ஒண்ணும் இல்ல, குதிரையோட சாட்டை மட்டும் தான் கறி வளர்ந்து அதை போட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்தா யுத்தத்துல நிறைய ரதம் உடச்சு போய் வீலெல்லாம் இருக்கும். அந்த ஒரு சக்கரத்தை தூக்கி எடுத்துட்டு பீஷ்மர் நோக்கி வேகமா போறாரு. அப்படி போகும்போது அவருடைய மேலாடையெல்லாம் அங்கவஸ்திரம் கீழே விழுந்துச்சு. அது கூட இருக்காம அவர் கொல்லணும்னு போறாரு. பீஷ்மர் ரெடியா இருக்காரு, இந்த டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அர்ஜுன் என்ன பண்ணாரு, ஓடி போறாரு. கிருஷ்ணா போய் அர்ஜுன் கிருஷ்ணரை பார்த்துட்டு அப்படியே சேர்த்து விழிச்சுட்டு போறாரு கிருஷ்ணா. இந்த காட்சியை வந்து பீஷ்மர் வந்து ரசிக்கிறார். அப்ப பாருங்க, பீஷ்மர் அவர் இன்டெலிஜென்ட். கிருஷ்ணரை வந்து எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? கிருஷ்ணர் எப்படி சந்தோஷப்படுத்துவார்? இல்ல, அவருக்கு இஷ்டமானது, அவருக்கு இஷ்டமானது கிருஷ்ணருக்கு இஷ்டமானது பக்தர்களை போடுறது கிருஷ்ணருக்கு பிடிக்கும். அதான் நீங்க கோபிகளை போடுற பாருங்க. The gopis who were respected by Lord Krishna with a loving glance, sweet smile, loving gestures, and beautiful walk became engrossed in your bliss, discussing your leelas, past and with utmost devotion.
when you disappear during the Rasa Leela, may love develop in that Krishna, Lord Krishna. இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, கிருஷ்ணருடைய அட்டென்ஷன் வந்து கவனம் தம்பாக்க இருக்கணும்னு கோபிகளை போடுறாரு. எங்க இதெல்லாம் குருஷேத்திரத்தில் நடக்குது. அந்த அம்புபலிகளை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்றாரு. ரொம்ப அழகான வர்ணனை. அப்புறம் என்ன சொல்றாரு, யுதிஷ்டருடைய ராஷ்டிரிய ஐக்கியத்துல எல்லாரும் உங்களை வந்து வழிபட்டாங்க. அந்த முழுமுத கவலை இப்ப என் மனதுல பதியட்டும். எப்படி பீஷ்மா வந்து தன்னுடைய அந்த உடலை வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய சிந்தனை அப்படியே பகவான் மேல நிறுத்துறாரு. அப்படியே பாருங்க, இது ரொம்ப அழகான நிலை. என்ன நடந்ததுன்னா, பீஷ்மர் அம்புபலிகளை படுத்துட்டு இருக்காரு. யுதிஷ்டர் மகாராஜ் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல சக்கரவர்த்தி அமர்ந்துட்டார். இப்ப யுதிஷ்டர் மகாராஜாவுக்கு வந்து திருப்தி இல்ல. எப்படி அர்ஜுனன் வந்து யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி, அர்ஜுனன் யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் வேண்டாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாரோ, அந்த கவலை வந்து யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்ல இருக்கு. நான் ஒருத்தன் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்கார்றதுக்கு கோடிக்கணக்கான குதிரைங்க, கோடிக்கணக்கான யானைங்க, மனுஷங்க எல்லாரும் செத்து போனாங்க. குருக்ஷேத்திரத்துல ரத்த ஆறு ஓடிச்சு. குருக்ஷேத்திரத்துல ரத்த ஆறு ஓடி அதுல மனிதனுடைய தலையெல்லாம் மிதந்து போச்சு. இந்த சில நேரங்கள்ல ஆத்துல வந்து இந்த செடி எல்லாம் மிதந்து வரும். ஆகாய தாமரை செடியில இருக்கும், சில பெரிய மரங்கள்லாம் வரும். அந்த மாதிரி யானையோட தலைங்க, குதிரையோடைய பாடி இதெல்லாம் ரத்த ஆறுல ஓடுது. இதெல்லாம் பார்த்து யுதிஷ்டர் வந்து சமாதானமே ஆக மாட்டேங்கிறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, இல்ல யுதிஷ்டா நீ காரணம் இல்ல. கிருஷ்ணர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன் கிருஷ்ணர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் யுதிஷ்டர் கிருஷ்ணர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறார்? காரணம் இருக்கணும் இல்லையா? பகவான் தானே அவரு. கிருஷ்ணர் சொன்னா அர்ஜுனன் கேட்டுக்கிட்டாரு. அர்ஜுனன் இந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டேன்னாரு. அப்ப கிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னோடனே அர்ஜுனன் கேட்டுக்கிட்டு கரிச்சி வச்சிருந்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யாது. யுத்தம் நடந்தது. இப்ப யுதிஷ்டர் மகாராஜா கிருஷ்ணர் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு பீஷ்மாவுடைய பெருமை. சரி, அப்புறம் பீஷ்மர்கிட்ட போகணும். பீஷ்மாவுக்கு சர்வீஸ் இருக்கு. அதனால அம்புபலிகள் படுத்திருக்கு. பீஷ்மாவுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு, கிருஷ்ணன் வச்சிருக்காரு. சரி, அப்புறம் வேற என்ன காரணம்? அவர் மூலமா தெரிஞ்சிருக்காரு. அது கிருஷ்ணரே சொல்றாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா யுதிஷ்டர் எதிர்த்து கிருஷ்ணர் பரமாத்மா இருக்காரு. கிருஷ்ணர் அவரை கேட்க விட மாட்டேங்கிறாரு. பரமாத்மா நினைச்சா கேட்க வைக்கல. ஏன்னா இவர் விட்டு போறது கிருஷ்ண அவருடைய டிசைர். அதுக்குதான் பீஷ்மா பிதாமகர். அவர் தான் 12 மகாஜனம். இவர்கிட்ட வரணும். இன்னொன்னு யுதிஷ்டர் மகாராஜா கிருஷ்ணாவோட எழுந்தார். யுதிஷ்டர் சொல்றதா கிருஷ்ணர் கேட்பாரு. அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். யுதிஷ்டர் மகாராஜா கிருஷ்ணர் நமஸ்காரம் பண்ணுவார். சோ ஆஸ் இந்த உலக ரீதியா பார்க்கும் போது யுதிஷ்டர் மகாராஜா வயதுல பெரியவர். அப்ப கிருஷ்ணர் சொல்லி நான் கேட்கணுமா? ரெண்டாவது, கிருஷ்ணா வந்து பரமாத்மாவா இருக்காரு. அவர் இவரை வந்து இவர்கிட்ட கொண்டு வரன்றது அவருடைய பிளானே. அப்பதான் நமக்கு பீஷ்ம ஸ்துதி கிடைக்கும். அப்பதான் நமக்கு விஷ்ணு சாஸ்திரம் கிடைக்கும். அப்பதான் பீஷ்மனுடைய மகிமை என்னன்னு தெரியும். இதெல்லாம் இவர் பேசணும். இவர் பேசணுங்கிறது பகவானுடைய டிசைர். இவர் பேச வைக்கணும். அம்புபலிகளை பற்றி பேசுறாரு. நம்ம இங்க நின்று பேசி 1/2 மணி நேரத்துல ஐயோ இவ்வளவு நேரம் நின்று பேசுறேன் அப்படின்னு தோணும். இவர் அம்புபலிகளை வச்சு பேசுறாரு. நம்ம உட்கார்ந்து கேட்கறது கஷ்டம். அங்க வந்து அம்புபலிகளை படுத்துட்டு பீஷ்மர் பேசுறாரு. ஒரு வார்த்தையும் உடம்பெல்லாம் அர்ஜுனன் கேட்கிறாரு, உடம்பெல்லாம் வலிக்குதா? நல்லா ஃபுல்லா அம்பா குத்தி விட்டனே, வலிக்குதா? அப்ப என்ன பண்ணணும்? அப்ப பீஷ்மர் சொல்றாரு, உங்க பக்கத்துல நிக்கிறாரு இல்லையா, அவர்கிட்ட சொல்லி எனக்கு வலிக்க கூடாது. கிருஷ்ணர் வந்து வேதனை எல்லாம் மாத்துறாரு. சோ பீஷ்மர் பேசிட்டு இருக்காரு. யுதிஷ்டர் மகாராஜா இதெல்லாம் அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு, பாண்டவர்களை கூட்டிட்டு வந்து பீஷ்மர் நிறுத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிருஷ்ணர் நிக்கிறாரு. யுதிஷ்டர் மகாராஜ் கேட்கிறாரு. அப்ப பீஷ்மர் சொல்றாரு, உன் பக்கத்துல நிக்கிறாரு இல்லையா, அவருடைய நண்பரோ உறவினரோ அதுல வந்து உங்க வேலைக்காரனோ சேவகனோ தேரோட்டியோ தூதனோ கிடையாது. அவர் முழு முதற் கடவுள் அப்படின்னு கிருஷ்ணாவை குளோரிஃபை பண்ணிட்டு அவர் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொல்றாரு. சோ இப்படி பீஷ்மர் மூலமா மகாஜனம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அது தர்மம், பீஷ்மர் சொல்றது தர்மம். இவரை பேச வச்சு பகவான் வந்து அவருக்கு புகழ் கொடுத்தாரு. கிருஷ்ணரே பண்ணிருக்க முடியும். பகவத்கீதை சொன்னவருக்கு யுதிஷ்டர் சொல்றது எவ்வளவு நேரம். பீஷ்மருடைய புகழ் நமக்கு கிடைக்கும். சேம்
பீஷ்மர் எப்படியோ அதே மாதிரி தான் பிரபுபாத். பீஷ்மருக்கும் பிரபுபாத்துக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. பீஷ்மர் வாழும்போது கிருஷ்ணன் வாழ்ந்தாரு, உடலை விடும்போது கிருஷ்ணன் எப்படி உடலை விடுறதுன்னு காமிச்சாரு. அதே மாதிரி பிரபுபாதரும் வாழும்போது எப்படி நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும், இந்த உடலை விட்டு போகும்போது எப்படி கிருஷ்ணன் நினைக்கணும்னு காமிச்சாரு. நம்ம வந்து பீஷ்மரை பார்த்தது இல்ல, பிரபுபாதரையும் பார்த்தது இல்ல. ஆனா பிரபுபாத வீடியோ இருக்கு. அவர் வந்து ஒவ்வொரு வேர்டும் பிரபுபாத பாடி விடுறதுக்கு முன்னாடி படுக்கையில இருக்காரு, சுத்தி ஒரு டிசைபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த வீடியோ இருக்கு யூடியூப்ல, இல்லையா? பாத்துருக்கீங்க? யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? எல்லாரும் பாத்துருக்கீங்க. ஒவ்வொரு வேர்டா டிக்டேட் பண்ற, பக்கத்துல உட்காந்து ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வேர்டா டிக்டேட் பண்ணி பிரபுபாத வந்து அப்படியே பகவானை நினைச்சிட்டு இருக்காரு. பிரபுபாடைய காட் பதிலா வந்தாங்க. பிரபுபாத் மகாராஜ் அப்படியே இச்சா பிச்சுனீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஒரு ஆசை இல்லை. அவர் அப்படியே பகவானுடைய தாமரை பாதம் நினைச்சு பாகவதம் 10th canto பிரம்ம விமோலியை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு. அது பாதி தான் பிரபுபாத் பண்ணாரு. சோ பிரபுபாத் ரொம்ப இன்டெலிஜென்ட். பிரபுபாத் என்ன பண்ணாருன்னா, ஒருவேளை என்னால கிருஷ்ணனுடைய லீலையை சொல்ல முடியாம போயிடலாம், பாகவதம் ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம போயிடலாம், என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்டே கிருஷ்ணாவுக்கு கொடுத்துட்டாரு, இல்லையா? ஹோல் கிருஷ்ணனுடைய பாஸ்ட் டைம்ஸும் பிரபுபாத் வந்ததே இருக்காங்க. பிரபுபாத் பூமியில வந்ததே கிருஷ்ணன் பரம சத்தியமான முழுமுதற்கு, அவர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற்கு. அவர் ஈவன் பிரபா எழுதுறாரு 18th chapterல ஒரு பாப்பட்ல படிச்சேன். ஈவன் ஒருத்தர் விஷ்ணுவுடைய மற்ற ரூபங்களால் கவரப்படக்கூடாதுங்கிறார். ராமர், நரசிம்மர், வராகர் நிறைய அவதாரம் இருக்குல்ல, அந்த ரூபத்தாலும் ஒருத்தர் கவரப்படக்கூடாது, கிருஷ்ணனுடைய ரூபத்தாலும் கவரப்பட வேண்டும். ஏன் சொல்றேன்? அவங்களும் பகவான் தானே, ராமரும் பகவான் தான், நரசிம்மரும் பகவான் தான், விஷ்ணு பகவான் தான். அவங்களுடைய ரூபத்துல கவரப்பட்டாலும் வைகுண்ட பிராப்தி அடையலாம். ஏன் பிரபுபாதர் வந்து கிருஷ்ணனுடைய உருவத்தால கவரப்படணுங்கிறார்? சரி, அப்புறம் சச்சிதான் எல்லாம் சச்சி, ராமரும் சச்சிதான் இருக்காரு, வராகவும் நித்தியமானவன் தான். அவங்களுடைய உலகத்துக்கு போனாலும் திரும்ப வர மாட்டோம். ஆன்மீக உலகத்துக்கு அயோத்தியா போனாலும் திரும்ப வர மாட்டோம். எங்க போனாலும் திரும்ப வர மாட்டோம். வைகுண்டத்துல நீங்க எங்க போனாலும் திரும்ப வர மாட்டோம். ஏன்? பிரபுபாத் கிருஷ்ணரை மட்டும் நினைக்கிறோங்க. கிருஷ்ணஸ்து பகவான். ஏன்னா பிரபுபாதனுடைய மூடு வந்து சைத்தன்ய மகாபிரிய மூடு. சைத்தன்ய மகாபிரிய போதனை என்னது? கிருஷ்ண பிரேமம். உங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் வேணும்னா கிருஷ்ணர் மட்டும்தான் சரணடையணும். கோலோக விருந்தாவன் போகணும்னா கிருஷ்ணருடைய லீலைகளை மட்டும்தான் கேட்கணும். கோலோக பிராப்தி வேணும்னா அதான் வேணும். மற்ற வைகுண்டத்துக்கு போலாம், நரசிம்ம உலகத்துக்கு போலாம், வராகர் உலகம் இருக்கு, ராமன், எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் பிளானட் இருக்கு. பட் கோலோக விருந்தாவனம் போகணும் அப்படின்னா கிருஷ்ணர் மேல மட்டும் ஒருத்தர் மனதை நிறுத்தணும். பிரபுபாதர் வந்ததே இந்த கிருஷ்ண உணர்வு நம்ம கொடுக்கதான். சைத்தன்ய மகாபிரிய போதனை கிருஷ்ண பிரேமம், பாகவத தர்மம், அது கிருஷ்ணரை கிருஷ்ணராவே கொடுக்கிறது. இந்த சம்பிரதாயம் வந்து இட்ஸ் நாட் ஆர்டினரி, சாதாரண சம்பிரதாயம் இல்ல. இந்த சம்பிரதாயம் வந்து மாதுரிய பாவம், கிருஷ்ணர் மேலோட காதல் பாவம் சைத்தன்ய மகாபிரிய வெளிப்படுத்தினார். சோ இதுதான் பீஷ்மர் இந்த உடலை விடும்போது கோபிகளை பத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கிருஷ்ணரையை நினைச்சு இந்த உடலை விடுற பீஷ்மா. அதே மாதிரி பிரபுபாதரும் அவர் புஸ்தகம் முழுவதும் கிருஷ்ண உணர்வு தான் எழுதுறாரு. கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட் தான் வச்சாரு. சோ பிரபுபாத் வந்தது கிருஷ்ணரை கிருஷ்ணராவே கொடுக்கிறது தான். எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணுவாங்க. சோ இப்படி பிரபுபாத் உடலை விடும்போது பகவானை நினைச்சுட்டு தன் மனதை பகவானுடைய அந்த பாகம் வந்து பிரம்ம விமோலியை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பகவானுடைய உலகத்துக்கு போனார். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. சோ வாழும்போது கிருஷ்ணனோட எப்படி பயிற்சி பண்றது காமிச்சு கொடுத்தாரு, உடலை விடும்போது எப்படி பகவான் மேல மனதை நிறுத்துறது காமிச்சு கொடுத்தாரு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் கேட்கும். ஓகே, வேற டாபிக் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அண்ட் விஷ்ணு மோஸ்ட்லி இந்த டெம்பிள் வந்து சில விசிட்டிங் ஸ்ரீனிவாசன் வருவாங்க. அது பொதுவாக